கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம். அதில் சங்கீதம் 105 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இன்றைய தினம் தேவ வல்லமையை தேடி பெற்றுக் கொள்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்னா, நீங்க தேவனை தேடி அவர் வல்லமையை தேடும் பொழுது, வல்லமையை கேட்கும் பொழுது தேவன் அதை உங்களுக்கு நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். நிறைவாக தருவேன் அப்படின்னு, பரிபூர்ணமாக உங்களுக்கு தருவேன் என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனா என்ன, நம்ம தேவ வல்லமையை நாட வேண்டும், நாடி தேடி பெற்றுக்கொள்வதால் நம்ம காணப்பட வேண்டும். இதுல பாருங்க, இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க, கர்த்தரையும். அப்ப கர்த்தரை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதுல எந்த ஒரு செகண்ட் தாட்டும் கிடையாது, எந்த ஒரு இது சந்தேகமும் கிடையாது. கர்த்தரை நம்ம தேடுகிற மனிதர்கள் தான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இதை உண்மையிலேயே இது பார்க்குறவங்க அனைவருமே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவங்க தான். தேவ வல்லமையால் நிரப்பப்படணும். ஆனால் தேவ சமூகத்தில் தேவனை தேடுவது மட்டும் தேவனுக்கு பத்தாது, தேவ வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் தான் நீங்கள் புறப்பட்டு போ, பூமி எங்கும் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னாரு. பூமி எங்கும் சுவிசேஷம் சொல்லும் போது அநேக காரியங்கள் நடக்கும், அநேக எதிர்ப்புகள் வரும், அநேக தடைகள் இருக்கும். அதை மேற்கொள்வதற்கு தேவ வல்லமை நமக்கு தேவை. தேவ வல்லமைனா என்ன? நம்ம இஷ்டப்படி செய்யறதுக்கா இல்லை. அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த காரியங்கள், அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளை பார்க்குறோம், அதில் நடந்த அடையாள அற்புதங்கள் உங்க மூலமாக நடக்க போகிறது. அது மட்டும் கிடையாது, அதிலும் மேலான காரியங்கள் செய்வதற்காக தேவன் உங்களை நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார், அழைக்கிறார். எப்படி? யோவான் 14 அதிகாரத்தில் 12 வசனத்தை பார்க்கலாம். என்னை விசுவாசிக்கிறவனால் செய்யும் நான் செய்த கிரியைகளை செய்வான், என்னிலும் மேலான கிரியைகளை செய்வான் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்ப விசுவாசியாக இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்து செய்ததோட மேலான கிரியைகள் செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம். இது உங்களால் நம்ப முடியுதா? அந்த வசனத்தை எடுத்து திருப்பி படிச்சு பாருங்க. யோவான் 14:12 வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. பெரிய கிரியைகள் செய்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். அந்த பெரிய கிரியைகள் செய்வதற்காக அவர் வல்லமை நமக்கு தேவை. அவர் வல்லமையால் உங்களை நிரப்புவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார், நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம்னு, ஆனால் அது கிடையாது. தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் வல்லமையால் நம்மளை நிரப்புவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை நம்மகிட்ட வரும்போது நம்ம என்ன செய்ய, எப்படி இருப்போம்? எளிமை பிரகாசிப்போம், பூமிக்கு ஒளியாக இருப்போம், மலை மேல் உள்ள பட்டணமாக இருப்போம். நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளாக, தேர்தல் படுத்தும் வார்த்தைகளாக, உடைந்த உள்ளங்களை ஒட்டும் வார்த்தைகளாக இருக்கும். உடைந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வார்த்தைகளாக இருக்கும். எந்த வீட்டுக்குள்ள நீங்க போனாலும் அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தேவன் உங்களை சொல்லுவாரு. அதற்காக நீ ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் உடைபடும். அநேக மந்திர தந்திரங்கள் அனைத்தும் நீங்க போற இடங்களில் உடைபடும். தேவ ஊழியராக நீங்கள் இருப்பதற்காக, தேவனுடைய அவர் பூமியில விட்டு சென்ற காரியத்தை, கிரியைகளை நீங்க தொடர்ந்து செய்வதற்காக அவர் வல்லமையை நம்ம நாட வேண்டும். நம்ம கர்த்தரை நாடுகிறோம், அதுல தப்பே கிடையாது, இல்லை அது சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் வல்லமையை என்னைக்காச்சும் நம்ம கேட்டுருக்கோமா? தேவனே, நீ செய்த கிரியைகள் நானும் செய்ய ஆண்டவரே, உமது சாயலா படைக்கப்பட்டிருக்கிறேனே, பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறேனே, அந்த கிரியை செய்யணும்னு என்னைக்காச்சும் கேட்கிறோமா? அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அடுத்து பாருங்க, அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அப்ப தேவ சமூகத்தை நம்ம நித்தமும் நாடுவதற்காக அழைக்கிறோம், நித்தமும் தேடுவதற்காக அழைக்கப்படுகிறோம். நித்தமும் தேடுனா அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும். காலை தோறும் அவர் புதிதான கிருபைகளை பெற்றுக்கொண்டு அன்றைய தினத்தில் ஓடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அதான் தேவன் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அப்படின்றாரு. ஒருவேளை எது வரைக்கும் கடந்த காலங்கள் கடந்தவைகளாக இருக்கட்டும், இன்றைய தினத்தில் ஒரு முடிவெடுப்போம். நான் இன்றைய தினத்திலிருந்து அதிகாலையில் இருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வல்லமைகளை கேட்டு பெற்றுக்கொள்வேன். நான் தேவனை போல தேவனுக்காக ஊழியம் செய்வேன். தேவன் என்னை வல்லமையால் நிரப்பி இந்த உலகத்தை அசைக்கும் பொறுப்பு, உலகத்தை தேவனை கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை இடத்தில் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசித்து தேவனை தேட கிடவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உம்மையும் உமது வல்லமையையும் பெற்றுக்கொண்டு உமது சமூகத்தை நித்தமும் நாடி உமது சமூகத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. ஏஸ்தாமே, நாங்கள் உண்மை நாடுகிறோம் அப்பா, உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் உமது வல்லமையை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. ஏஸ்தாமே, நீர் கொடுக்க தயாராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தர தயாராக இருப்பதை உணர்ந்து நாங்கள் உமது வல்லமையால் நிரம்பி வழியே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. ஏஸ்தாமே, உமக்கு சாட்சியாக உண்மை அநேகரை உம்மண்டை கொண்டு வந்து சேர்க்கும் பாத்திரமாக அந்த வல்லமையை நாங்கள் பயன்படுத்த உதவி செய்ய மாட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
எஸ்தவனுடைய குடும்பத்தில் உள்ள குறைகள் அனைத்தையும் உமது கிருபையால் நிறைவாக மாற்றியதற்காக நன்றி 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 ஆண்டவரே. குடும்பத்திலே ஊழியம் செய்ய வாஞ்சையை உள்ள பிள்ளைகளை உமது கருத்தை தருகிறோம் அப்பா. தோப்பனை அவர்கள் உமது சமூகத்தில் அமர்ந்திருந்து உமது வல்லமையை பெற்றுக்கொண்டு உமக்கு ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.